ஹே ஹாய் வெல்கம் பேக். அதாவது டிஎம்கே ஸ்டாலின் அவர் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா தோத்ததுக்காக நம்ம ரொம்ப கேவலமாக பேசக்கூடாது. அவரும் முன்னாள் முதலமைச்சர் தான். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு கிளம்பிட்டாரு. இங்கே வந்து இதெல்லாம் நடக்கிறத பார்த்து அவரால் முடியல, அதனால லண்டன் கிளம்பிட்டாருன்னு நாம் நினச்சிருக்கோம். அது உண்மை இல்லை. லண்டனுக்கு போயிட்டு அவங்க பேரும் இன்பநிதி, அதாவது இன்பநிதி இன்னும் எல்லாருக்கும் சொன்னா தெரியும். எப்போ இல்லை தெரியலனா கீழே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்பநிதின்றது வந்து ஸ்டாலினோட மருமகன், உதயநிதியோட மகன். அவர் வந்து லண்டன்ல டிகிரி முடிச்சிருக்காரு. அந்த லண்டன்ல டிகிரி முடிச்சு அவரை பார்த்து கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. அங்க சில நபரே வந்து பார்த்து பேசியிருக்காங்க அரசியல் ரீதியாக. அது வந்து உளவுத்துறை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. பட் சில பேரை சந்திச்சதாக நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் மேலே போய் சொல்லணும்னா இன்பநிதி யாருன்னா ரெட் கெயின்ட் மூவிஸ் சிஇஓ. அதாவது ரெட் கெயின் ஃபிலிம் மூவிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். உதயநிதி தான் ஃபவுண்டர், அதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபாய் சொத்தை அவர் வச்சிருக்காரு, படமெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு ஃபேக்கான ஒரு நியூஸை சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. சிஇஓக்கும் ஃபவுண்டருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஃபவுண்டர்ன்றது வந்து உதயநிதி ஸ்டாலின், சிஇஓன்றது இன்பநிதி, அவர் மகன். அதாவது எல்லா பொறுப்பும் முடிவுகளும் இன்பநிதி வந்து லண்டன்லேருந்தே எடுப்பார். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரெட் கெயின் மூவி சிஇஓ ஆக ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து இட்லி கடை. தனுஷ் டைரக்டர் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணியிருக்காரு. இட்லி கடை அது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் ரொம்ப லாபம்லாம் கொடுக்கல. 60 க்ரோர் சம்திங் அதுதான் ஓடுச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஓடிடி 50 க்ரோர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 100 க்ரோர் தான் எடுத்துச்சு. ஆனால் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 100 க்ரோர் தான். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன்பநிதி, அதாவது லண்டன்லேருந்தே படிச்சுட்டு இங்கே இந்தியாவில் வந்து சிஇஓவா ஒரு போஸ்டை கொடுத்து அந்த நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. அதில் எவ்வளோ சேலரின்னெல்லாம் வந்து நம்ம எங்கேயும் இன்னும் மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி ஒரு பேரம் கிடைச்சதுக்கு டிஎம்கே ஸ்டாலின் அவர் கொடுத்து வைக்கணும். பட் அதே மாதிரி ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து அவர் வந்து 18+ ஆயிடுச்சு, அவர் அடல்ட்டு, அவர் ஃப்ரீடம், அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ 10 அடினா பையன் 5 அடியாச்சும் பாயணும் இல்லையா? அவர் சொல்கிறதும் கட்டிட்டு தான்.